நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு யாராவது கைரேகை படிக்கணும், பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாக்க அந்த லிங்கை அமைச்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு செல்வம் வரும் வழிகள், அதாவது பணம் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய அபூர்வ குறிகள், அதிர்ஷ்ட குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் செல்வம் 23 என்ற பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போர்டு வந்துடுவோம். இப்போ நம்ம கையில் இந்த மாதிரி வில்லுங்கிறது உங்களுக்கு தெரியும், இது மாதிரி தான் இருக்கும். வில், அம்பு, இந்த 2 குறிகள் இந்த கையில் எந்த இடத்துல இருந்தாலும் மிகச்சிறந்த அமைப்பு. வில்லும் அம்பும் இப்படி எய்ம் பண்ணுறோம்ல, ஆதி காலத்தில் அம்பு விடுவாங்க. இந்த சண்டையில் மகாபாரத போரெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்பு எடுத்து விடுவாங்க, சலுன்னு போகும். அது ஒரு எய்மை குறிக்கக்கூடியது. இப்படி ஒரு குறியை பார்த்து அந்த இடத்துல இப்படி இழுத்து விட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் அது சென்றடையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது வில்லும் அம்பும். அது இருக்கும்போது வாழ்வில் அவர்கள் நினைத்ததை நடக்க வேண்டும், அவர்களுடைய எய்ம் நடக்கணும் அப்படின்னா அந்த வில்லும் அம்பும் கையில் இருக்கும். இதுக்கு என்ன ஒரு மூலதனம் மூலமா அந்த பணம் வரும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றது எல்லாமே அளவுக்கு அதிகமாக கோடிக்கணக்கில் அதிகமான பணம் வரக்கூடிய குறிகளை பத்தி, அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகளை பத்தி பார்க்க போறோம். அதுல நிலம் மூலமாக அளவுக்கு அதிகமா நிலம் இருக்கும், நிலபலம் நிறைய இருக்கும். அதை பெரிய நிலமா வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பண்ணுறவங்க, நிலம் வாங்கி வீடு கட்டி விற்கிறவங்க, இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு இந்த அவர்களுடைய கையிலே வில்லும் அம்பும் காணப்படும். அப்புறம் நல்ல விவசாயினா சாதாரண விவசாயி இல்லை, அதாவது 1000, 500, 2000, 3000 ஏக்கர் நிலத்தை வச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுத்து எல்லாம் விவசாயம் பண்ணி கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் போல மிகப்பெரிய விவசாயிகள் நிலம் நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுப்பாங்க, நிறைய விவசாயம் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்க கையில இந்த வில்லும் அம்பும் காணப்படும். நிலம் அதிகமாக இருக்கும், நிலத்தின் மூலமாக வருமானமும் அதிகமாக இருக்கும், விவசாயம் அதிகமாக இருக்கும், விவசாயம் மூலம் வருமானமும் அதிகமாக இருக்கும். அவர்கள் கையில் இந்த அம்புக்குறி வில் காணப்படும். அவர்கள் நினைக்கக்கூடிய டார்கெட்டை அடைந்தே தீருவார்கள். அவர்கள் நினைப்பாங்க, ஒரு எய்ம் பண்ணுவாங்க, அந்த எய்ம் அவங்களுக்கு நிறைவேறும். இந்த வில்லும் அம்பும் இருந்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும். அதற்கு முதல்ல புத்தி ரேகை நல்லா இருக்கும், புத்தி இருந்தாதான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது விதி ரேகை, அவர்களுக்கு அந்த விதித்த ஒரு அம்சம் இருக்க வேண்டும். விதி ரேகை நன்றாக இருந்து, சூரிய ரேகை நன்றாக இருந்து, ஆயில் ரேகை பங்கப்படாமல் இருந்து, சூரிய ரேகை, விதி ரேகை, தீர்தய ரேகை, இந்த ரேகை முக்கியமான ரேகைகள் எல்லாம் பங்கப்படாமல் இருந்து, சுக்கிரமேடு, சந்திரமேடு. சுக்கிரமேடு அதாவது ஆசையை குறிக்கக்கூடிய ஒரு மேடு, சந்திரமேடு நீர் கிரகம், செவ்வாமேடு நிலம், குருமேடு பணத்தை கொடுக்கக்கூடியது. இந்த மேடுகள் எல்லாம் உயர்வா இருந்து இந்த குறி இருந்தது, இந்த ரேகைகள் பங்கப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக 100% அவர்கள் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஏதாவது குறை வரும் பொழுது அந்த பணத்தில் கொஞ்சம் குறையும். இதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் வரும்போது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே ஒரு ப்ரொசீஜர் படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் நினைத்ததை அடைந்தே தீருவார்கள். நிலம் அதிகமாக இருக்கும், பணம் அதிகமாக இருக்கும், விவசாய நிலம் பெருகும். வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த வில்லும் அம்பும் கையில் இருந்தால் வாழ்வில் அவங்க நினைச்ச ஒரு இடத்துக்கு, நினைச்ச ஒரு அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்றதுக்கு இந்த வில்லும் அம்பும் உதவுகிறது. அவருடைய கையில் காணப்படும் இந்த ரேகைகள்லாம் நல்லா இருந்து இந்த வில்லும் அம்பும் இருந்தால் வாழ்க்கையில் நிலம் மூலமாக, விவசாயம் மூலமாக, இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, அந்த நிலத்தை வச்சு வீடு கட்டி விற்கிறது. அதே மாதிரி விவசாயம் மூலமா செங்கல் சூளையிலிருந்து எல்லாமே பக்காவா செங்கல் சூளை பண்றது, நிலத்து மூலமா என்னென்ன வேலை செய்யறாங்களோ
இப்போ இந்த கிரானைட்டு கல்லெல்லாம் அறுத்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி நிலத்திலிருந்து என்னென்ன கிடைக்குது, அதிலிருந்து மூலப்பொருள் கிடைக்கக்கூடியதுலேருந்து வருமானம் வரக்கூடியவர்களுக்கு வில்லும் அம்பும் காணப்படும். அவர்கள் கோடிக்கணக்காக டர்ன் ஓவர் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த வில்லும் அம்பும் குறிகளாக, அதிர்ஷ்ட குறிகளாக, அபூர்வ குறிகளாக காட்டுகிறது. உங்களுக்கு விவசாயிங்க நிலம் அதிகமாக இருக்கணும்னு நினச்சா, உங்களுக்கு வில்லும் அம்பும் கையில் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிலம் அதிகமாக சேரும். இதற்கு நம்ம சூரிய மேடு இருக்கு இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த சூரிய மேட்டில் இந்த இருதய ரேகை பக்கமா இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நீங்கள் சம்பாதிச்சு நிலபலம் அதிகமாக வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஆயில் ரேகை வருது பார்த்தீங்களா, இந்த ஆயில் ரேகைகிட்ட இப்படி கட்டமாவோ முக்கோணமாவோ இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அவர்களுக்கு பூர்வீக நிலம், இப்போ ஒரு ஜமீன்தார் குடும்பத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நல்லா இருக்கும், அவங்களுக்கு பூர்வீகமாக சொத்து இருக்குன்னா இங்கே பார்க்கலாம், சுயமாக சம்பாரிச்சு வாங்குறாங்கன்னா இங்கே பார்க்கலாம். இல்லை உள்ளம் கையில் சதுரங்கள் நிறைய இருக்குது, முக்கோணம் நிறைய இருக்குன்னா அவர்கள் சம்பாதித்து நிலத்தை வாங்குவார்கள். நல்லா புரிஞ்சுங்க, திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அவர்கள் சம்பாதிச்சு நிலம் வாங்கணும்னா இந்த கையில் எந்த இடத்துல சதுரம் முக்கோணம் இருந்தால் அவங்க சம்பாதிச்சு நிலம் வாங்குவாங்க. குறிப்பாக சூரிய மேட்டுக்கு கீழே சதுரம் முக்கோணம் இருந்ததுன்னா அவர்கள் சுய சம்பாத்தியம் மூலமாக அளவுக்கு அதிகமான நிலம் வாங்குவார்கள். பூர்வீகமான சொத்து நிறைய இருக்கணும்னா இந்த ஆயில் ரேகை முடியும் இடத்தில் இந்த இடத்துல கட்டமோ முக்கோணமோ இருந்ததுன்னா நிறைய நிலப்பலம் வாங்கி சொத்து கொத்து அவங்களுக்கு பூர்வீகமாக இருக்கும். இந்த கையில எங்க சதுரம் முக்கோணம் இருந்தாலும் அது நிலவளத்தை தான் குறிக்கும். நிலபலம், பாதுகாப்பு, வாழ்வில் உயர்வு இதெல்லாம் குறிக்கும். இதோட சேர்த்து இந்த வில்லும் அம்பும் இருந்து விட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக நிலத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல வருமானம் நீங்கள் நினைத்த ஒரு எய்மை அடைந்தே தீர்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள், கோடிக்கணக்கில் பணம் வரும். இவ்வளவுதான். இப்ப நம்ம கையில இந்த குறிகள் சாதாரணமா வர்றதில்லை. அது வழி வழியா நம்ம முன்னோர்கள் செய்த செயல் மூலமாக நாம் செய்த முன்னாடி என்ன எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் செஞ்சோம், அதுக்கு தகுந்ததான் கூலி வரும். இப்போ நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா திரும்ப 10 ரூபா கிடைக்கும், அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா அடுத்ததுக்கு நமக்கு கொடுப்பாங்க, வாங்கலாம் கேட்டு. இல்லைன்னா கிடைக்காது. அந்த கொடுத்து வைத்தவர்கள் மட்டுமே இந்த மாதிரி ரேகைகள் இருக்கும். நிலபலம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு கையில் காண்பிக்கக்கூடிய ஒரு குறி தான் இந்த அதிர்ஷ்ட குறி, அபூர்வ குறி தான் இந்த வில்லும் அம்பும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.